ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புதுமை கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே டிஃப்ரெண்டான ஒரு டெசர்ட் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இளநீர் பாயாசம் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் வாங்க. ஒரு 100 ml ஃபுல் ஃபேட் மில்க், நொங்கு மாதிரி இருக்க இளநீர் தேங்காயை ஸ்லைஸ் பண்ணி செப்பரேட்டாகவும், கொஞ்சம் திக்கா இருக்க தேங்காயை செப்பரேட்டாகவும் எடுத்துக்கலாம். பாதாமை நல்லா 8 மணி நேரம் போல ஊற வச்சு தோலை ரிமூவ் பண்ணி சாப் பண்ணி எடுத்துக்கலாம். 200 ml கோகனட் வாட்டர். கோகனட் வாட்டர் ஸ்வீட்டா இருந்ததுன்னா அதுக்கேற்ற போல சர்க்கரை. ஒரு பேன்ல நம்ம பாலை ஊற்றி நல்லா காய வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். 1 கப் அளவு பாலுக்கு 2 கப் அளவு தேங்காய் தண்ணி எடுத்தா போதும். நல்லா வழுக்கையா பார்த்து தேங்காய் வாங்கினீங்க அப்படின்னா தண்ணி ரொம்ப டேஸ்டா இருக்கும். பால் பொங்குனதும் நம்ம ஒரு ஜார்ல திக்கா இருக்க தேங்காய் ஸ்லைசஸையும் கூடவே கொஞ்சமா தேங்காய் தண்ணி விட்டு நம்ம அரைச்சி எடுத்து ரெடியா வச்சுக்கலாம். இப்ப காஞ்ச பால்ல நம்ம சர்க்கரை, அரைச்சு வச்சிருந்த தேங்காய் பால், எடுத்து வச்சிருந்த தேங்காய் தண்ணி மூணையும் ஆட் பண்ணிக்கலாம். நொங்கு மாதிரி இருக்க இளநீர் தேங்காயும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த தேங்காய் நம்ம கொஞ்ச நேரம் எடுத்து வச்சிருந்தோம் அப்படின்னா கலர் மாறிடும். அதை ஆட் பண்றதுனால ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நல்லா கலக்கி விட்டுட்டு சர்க்கரையெல்லாம் கரைஞ்சதும் நம்ம சாப் பண்ணி வச்சிருந்த பாதாமியும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ஒரு 2 to 4 hours நல்லா ரெஃப்ரிஜரேட் பண்ணி கூல் ஆனதுக்கப்புறம் சர்வ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். நம்ம பருப்பு பாயாசம், சேமியா பாயாசம்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். பட் ஆனால் இந்த பாயாசம் செய்ய ரொம்பவே டைம் கம்மியாக தாங்க எடுக்கும். அதே சமயம் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். மறக்காமல் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். புதுமை கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.